நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவகுமார், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் யூனிடெக் எக்ஸ்சேஞ்ச். வருகிற 12/10/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று யூனிடெக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸில் 1 டே ஒர்க் ஷாப் வந்து காலையில் 10 மணியிலிருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் லைவ் ஒர்க் ஷாப் நடத்துறதுக்கான பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த ஒர்க் ஷாப்பில் என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம்னா, பிளாக் செயின் டெக்னாலஜியை பற்றிய பேசிக்ஸ் அண்டு கிரிப்டோ கரன்சி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, கிரிப்டோ கரன்சியில் என்னெல்லாம் காயின்கள் இருக்குது, பிட்காயின்லேருந்து எத்திரியத்துலேருந்து எல்லா காயின்களை பற்றியும் ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு, தென் எல்லாருக்குமே வந்து ட்ரேடிங்கை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுவும் பர்டிகுலராக ஃபீச்சர் ட்ரேடிங்கில் வந்து உங்களுக்கு 1xலேருந்து 100x வரைக்கும் லீவரேஜ் வந்து கொடுக்குறாங்க. அந்த லீவரேஜ் வந்து எப்படி நம்ம எடுக்கிறது, சிக்னல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை பற்றி நம்ம தெளிவாக வந்து எடுத்து சொல்கிறோம். ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பெயரை பதிவு பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி 30 சீட்டு தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இன்றைய டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்டோபர் மாதத்தில் எப்பயுமே நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள்லையும் சொல்லியிருக்கிறோம். ஜென்ரலாக வந்து நீங்கள் நெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் கிரிப்டோ கரன்சியுடைய ஹிஸ்ட்ரியில் அக்டோபர் மாதம் எப்பயுமே வந்து ஒரு அப் ட்ரெண்டாகவே இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த 2025லையும் இப்போது அக்டோபர் மாதம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. பிட்காயின் வந்து இன்றைக்கி $1,25,000 கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு மொமெண்டம் இது. அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் வந்து பிட்காயின் வந்து அப் ட்ரெண்ட்லேயே இருந்துச்சுன்னா ஆல்ட் காயின் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு பெரிய புல் ரன் இருக்காது. பட் இந்த டைம் வந்து பிட்காயின் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்லேயே இருக்குது. எல்லா ஆல்ட் காயினுமே நல்ல ஒரு அப் ட்ரெண்டை நோக்கி போயிட்டுருக்கு. எல்லா காயினுமே வந்து நல்ல ஒரு புல்லிஸில் இருக்குது. ஸோ நம்ம ரெக்கமெண்ட் பண்ண நிறைய காயின் வந்து நல்ல பெர்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்கு. அந்த வகையில் இந்த மாதம், அதாவது அக்டோபர் மாதத்தில், அதுவும் குறிப்பாக வந்து ஜாட் ஜிபிடி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு, சஜஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஜாட் ஜிபிடி என்ன ஒரு 2 காயின்களை வந்து அண்டர் $1 இருக்கக்கூடிய 2 நல்ல ப்ராஜெக்ட் உள்ள லேயர் 1 காயின்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு, சஜஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அப்படி 2 காயினில் ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம இந்த காயின்களை பற்றியெல்லாம் பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் ஜாட் ஜிபிடி வந்து இன்னும் ரெக்கமெண்ட் பண்ணும்போது இன்னும் அது ஒரு ஸ்பெஷல். அது ஏஐ எல்லா விதத்துலேயும் அதனுடைய டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்கு. அதில் நம்பர் 1 இருக்கக்கூடிய காயின் ஏடிஏ. நம்ம ஏற்கனவே கேர்டானை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். அந்த காயினை லாஸ்ட்டாக கூட நம்ம வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறோம். வேல்ஸ் வந்து ஸ்டில் வந்து அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ஏடிஏ காயினை வந்து வேல்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது வந்து $0.8 கிட்ட வந்து இருக்குது. விரைவில் வந்து $1 மேலேயே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேட் இன் அமெரிக்கா காயின்ஸ், லேயர் 1 காயின். ஸோ இது வந்து போர்ட்ஃபோலியோவில் இல்லைன்னா டெஃபினட்டாக நீங்கள் வாங்கி வைக்கலாம். லாங் டேர்மாக இருந்தாலும் சரி, ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய காயின். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா XLM, ஸ்டெல்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய காயின். இதுவுமே இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வேல்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுவுமே லேயர் 1 காயின், மேட் இன் அமெரிக்கா. $0.38 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ஆல் டைம் ஹையாக வந்து பார்த்திங்கன்னா 0.9 வரைக்குமே போன ஒரு காயின். நிச்சயமாக இது வந்து $1 மேலே போகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய ப்ராஜெக்ட் இன்றைக்கி ரியல் வேர்ல்டு அசெட், அந்த ப்ராஜெக்ட் தான் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா பிளாக் செயினும் வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேர்ல்டு வைடாக ரியல் வேர்ல்டு அசெட்டில் வந்து அதிகமான அளவில் டேர்ன் ஓவர் ஆகுது. நிறைய 2035லலாம் இதனுடைய மார்க்கெட் கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் உள்ள காயின் வந்து XLM. அது மட்டும் இல்லாமல் டெஃபி இருக்குது, டெக்ஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து அந்த XLM காயினுக்கு வந்து இருக்கிறதுனால XLM காயினுமே நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஹோல்டு பண்ணலாம். இதுவே லாங் டேர்முக்கு நீங்கள் ஹோல்டு பண்ணலாம், ஷார்ட் டேர்மாகவும் வந்து நீங்கள் புக் பண்ணலாம். உங்களுடைய ஃபினான்சியல் ஸ்டேட்டஸை பொறுத்து இருக்குது. இந்த 2 காயின்களுமே ஒரு நல்ல லாங் டேர்முக்கும் ஷார்ட் டேர்முக்கும் ஏற்ற காயினாக இருக்கிறதுனால உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த காயின் இல்லைன்னா நீங்கள் வாங்கி வைக்கலாம். வேல்ஸே அக்குமுலேட் பண்ணுறாங்க. நம்மக்கிட்டமும் பணம் இருந்துன்னு சொன்னால் உங்களாலேயும் அக்குமுலேட் பண்ண முடியும். உங்கள் ஃபினான்ஷியல் பொசிஷனை பார்த்து இந்த காயின்களை நீங்கள் அக்குமுலேட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் புது சப்ஜெக்டுடன் சந்திப்போம். வணக்கம்.
தேங்க்யூ.